ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ எங்கே இருக்கேன்டா? கத்தாரில் இருக்கேன். கத்தாரில் எங்கேனாக்கா கத்தாரா அந்த ஏரியாவில் வந்து ஹில்ஸ் இருக்குது. அங்கே தான் போய்கிட்டுருக்கேன். இப்போ ஹில்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவில் வந்து இயற்கையாக இருக்கும் ஹில்ஸு, நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. பட்டு இங்கே வந்து செயற்கையாக வச்சுருக்காங்க. செயற்கையான இவங்களும் ரெடி பண்ணது அந்த ஹில்ஸு. அந்த ஹில்ஸ் மேலே ஏறும்போது எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் கிடச்சி. நம்ம இந்தியாவில் ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சி. எதுலாம்டாக்கா அந்த ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கும்போது பெரிய பெரிய ஆர்எஸ்பதி மலைங்க, அதே மாதிரி அந்த குருவிங்களோட சவுண்டுங்க வேறு லெவலில் எனக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சி. அதே மாதிரி அங்கே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இப்போ மேலே ஹில்ஸ் ஏறி இருக்கும்போது இடையில வண்டி பார்க்கிங் பண்ணி உட்காந்து சுற்றிலும் வியூ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி எனக்கு. எப்படின்னாக்க அந்த மலை வந்து சின்னதாக இருந்தாலும் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு. 2வது இங்கே வந்து அதிகமாக டூரிஸ்ட் ஆளுங்க தான் வருவான்னு சொன்னாப்ல என் ஃப்ரெண்டு. மேலே வேறு என்ன இருக்குன்னு கேட்டால் ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஃபேமிலியோட வந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தாக்க ஃபோட்டோ எடுக்கலாம். சின்ன ஒரு அருவி மாதிரி ஓடிட்டுன்னு சொன்னாப்புல. அதையும் பார்ப்போம் வாங்க. வேறு என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். உண்மையிலே வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸுங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் என்னான்டாக்க, இது 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் வர்றதுக்கு வருது. அதே ஒரு 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் வந்தோம்னாக்கா வேறு லெவலில் வந்திருக்கும். அந்த கூலிங்க்கும் அந்த இயற்கையில் உட்காரதுக்கும் வேறு லெவலில் வந்திருக்கும் ஃபீலிங்கு. என் ஃப்ரெண்டு சொன்ன அறிவு இது தான். இது எப்படின்னாக்க இயற்கையாக இல்லை, அவங்க செயற்கையாக செஞ்சுருக்காங்க. உண்மையிலே நேச்சுரலாக இருக்கிறனால எனக்கு உண்மையிலே வேறு லெவலில் ஃபீலிங் கிடச்சி. அந்த எப்படின்னாக்கா அந்த மலைங்களில் தண்ணி உரசிட்டு போகிற சவுண்டும் சரி, அதோட இதுவும் சரி, வேகமும் சரி, நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு. கத்தார் உள்ளவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த இடம். பட்டு இந்தியாவில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அவங்கள வந்து அந்த வீடியோ எடுத்து போடுறேன். கத்தாரில் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். இந்தமாரி இடம்லாம் வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹில்ஸ் இறங்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். அடுத்தது நாங்கள் பீச்சுக்கு தான் போகிறோம். பீச்சுனாக்கா அந்த ஹில்ஸ் பின்னாடி ஒரு பீச் ஒன்று இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே வேறு லெவலில் அதுக்கு ஒரு செக்யூரிட்டிலாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஏன்டா சும்மா சாதாரண இது பண்ணல, அவங்க பில்டிங் கட்டல. அத்தனை பெரிய ஹில்ஸு உருவாக்கியிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே ஹில்ஸ் உருவாக்கி அதே மாதிரி நேச்சுரலாக அந்த புல்லுங்க உள்ள மாதிரி, அதே மாதிரி பெரிய பெரிய மரங்கள், இதெல்லாம் எப்படி தான் அவங்க உருவாக்கினாங்கன்னு தெரில. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். கத்தார் கவர்மெண்ட் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அதே நம்ம இந்தியாவாக இருந்தாக்க இந்த நேரம் அந்த ஹீல்ஸுங்க எல்லாம் ஆக்கியிருப்பாங்க, வேறு லெவலில் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இவங்க ஹீல்ஸ்லாம் உருவாக்கி உண்மையிலே நேச்சுரலாக கொண்டு வராங்க. ஆனால் நம்ம ஊரில் எல்லாமே நேச்சுரலாக இருக்குது, இருந்தும் பாய்தா இல்லாமல் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? அந்த மாதிரி இருக்குது நம்ம கவர்மெண்ட்டு. வேறு லெவல்.
அங்கே வர மக்களே அந்த சைடில் அந்த ஹீல்ஸுவும் அந்த ரோடுங்க பாருங்களேன், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பீச்சுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலுங்கிற ஏரியா, அது ஒரு சிட்டி, அது கத்தாரில். இது வந்து பேலஸ் மம்ல நம்ம இந்தியாவில் பேலஸ் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு பேலஸ் ஒன்று இருக்குது பீச் ஓரத்துலேயே. வேறு லெவலில் இருக்கும் பார்க்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக பாருங்கள், பார்க்க வேறு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தால் மறக்காமல் நமக்கு வீடியோவில் சொல்லுங்கள் கமெண்டில், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது தொடர்ந்து வீடியோ வரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.